வணக்கம் நண்பர்களே, நான் கார்த்தி பேசுகிறேன். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு கிரைண்ட் மோட்டர் வைண்டிங் பண்ணுது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா காயில் எல்லாமே நம்ம சுற்றி வச்சுட்டோம். இப்போ வந்து நம்ம காயில் எப்படி இறக்குன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சைடில் இது மாதிரி பேப்பர் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு இறக்கக்கூடிய காயில் வந்து 1 to 4. இதோடைய ஃபஸ்ட்டு எண்டு ரைட் சைடில் வச்சுருக்கேன். இது வந்து 5M பேப்பரு. இதை வந்து நம்ம 1 to 4க்கு முதலும் இந்த பேப்பர் வைக்கணும். இதுக்கு மேலே ஸ்டார்டிங் காயில் இறங்குறதுனால இப்போ இது வந்து அடுத்த சைடு நம்ம இறக்குதோம். 1 to 4ல் வந்து இறக்குதோம். அடுத்த காடியில் இறக்கியாச்சு. இப்போ இதுக்கும் நம்ம பேப்பர் வச்சிடலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ 1 to 6 இறக்குதோம். இதோடைய முடிவு எண்டு லெஃப்ட் சைடில் நிற்கி. முதல் ஸ்டார்ட் எண்டு ரைட் சைடில் வச்சு இறக்கணும். முடிவு எண்டு லெஃப்ட் சைடில் இருக்குது. இதே மாதிரி தான் சேம் எல்லா குரூப்பும். இது வந்து ஜாயிண்ட்டு உங்களுக்கு அதாவது ஜாயிண்ட்டு சிங்கிள் பேஸோடைய ஜாயிண்ட்டு தெரியாதவங்களுக்கு இது ஜாயிண்ட்டு போட்டு நான் எப்படி சுற்றணும்னு நான் அந்த வீடியோ காட்டுவேன். அதனால் தெளிவாக கொஞ்சம் பாருங்கள். இப்போ அந்த சைடு நம்ம இறக்கிட்டு இருக்கோம். காயில் வந்து கரெக்டாக 2 சைடும் பேப்பர் வச்சிங்கன்னா கரெக்டாக உள்ளே இறங்கிடும். அப்படி இறங்கலாம். இந்த மாதிரி 10 ஒயராக சுத்தாக எடுத்து அப்படியே இறக்கிடலாம். இப்போ இறக்கியாச்சு. இப்போ இதுக்கு வந்து ஃபிலிம் பேப்பரு 7M பேப்பரு வச்சாச்சு. அந்த 1 to 4க்கு மொத்தம் தான் அந்த 5M பேப்பரு ஆஃப் காயில். 1 to 6 வந்து ஃபுல் காயில். இப்போ இது பேக் சைடு எல்லாமே நம்ம கட்டினதெல்லாம் அவுத்து விடுதோம். லூஸ் பண்ணி விட்டாச்சு. இது மாதிரி காயில் குரூப்பு இறக்குன பிறகு இது மாதிரி ஃபினிஷிங் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் ஸ்டார்டிங் காயில் இறக்கிறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும். இப்போ அடுத்து வந்து 1 to 4 வந்து அடுத்த செட்டு இறக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 1 to 4 இதில் வந்து ரைட் சைடு தான், இந்த லைனும் ரைட் சைடு தான் வச்சுருக்கேன். இதுக்கு மேலேயும் நம்ம 5M பேப்பர் தான் வைக்கும். இது சேமே எல்லா காயிலுமே இந்த மாதிரி தான் ஒரே சைடில் தான் நம்ம ரைட் சைடில் வச்சு இறக்குதோம். முடிவு எண்டு வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடில் தான் நிற்கி. இப்போ 1 to 6 பாருங்கள், லெஃப்ட் சைடில் தான் அந்த லைன் நிற்கி. நம்ம எந்த சைடு வச்சு நம்ம இறக்குதோமோ அதே சேவு ஒரே இதில் தான் நம்ம வந்து அடுத்த குரூப்பு எல்லா குரூப்புமே ஒரே மாதிரி தான் இறக்கணும். ஜாயிண்ட் போடுறதுல ஜாயிண்ட் இல்லாமல் நம்ம சுற்றினா தான் லெஃப்ட் ரைட்டுன்னு மாற்றணும். இப்போ இதில் வந்து ஃபிலிம் பேப்பர் தான் வைக்கும். 1 to 6க்கு முதல்ல ஃபிலிம் பேப்பரு. இப்போ இது பேக்கில் கட்டியிருக்கத நம்ம லூஸ் பண்ணி விடுதோம். இது பேக்கில் கட்டியிருக்கிறது வந்து இதே காப்பர் கம்பி தான். பிட்டாக கட் பண்ணி நம்ம இருக்கோம். நூலுக்கு பதில் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். காயில் வந்து 2 காயில் நம்ம இறக்கியாச்சு, ஃபினிஷிங் பண்ணி விட்டாச்சு. அடுத்து 3வது காயில் நம்ம இறக்க போகிறோம். சைடில் பேப்பர் வச்சு இறக்குங்க. நீங்கள் பாருங்கள், அதோட எண்டு ரைட் சைடில் தான் நான் வைக்கேன். இதுக்கும் அந்த 5M பேப்பரு வச்சாச்சு மேலே. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 1 to 6 இறக்குதோம். அதோடைய முடிவு எண்டு லெஃப்ட் சைடு தான் இருக்குது. எல்லாம் ஒரே மெத்தடில் தான் நம்ம இறக்கிட்டு லாஸ்ட் வரைக்கும் நம்ம 4 குரூப் 4 செட்டையுமே ஒரே வசதியில் தான் நம்ம இறக்கணும். மாற்றி இறக்கக்கூடாது.
மாற்றி இறக்குனா நமக்கு வந்து மோட்ரு கரெக்டாக இதில் ஓடாது, ஹம்மிங் இருக்கும். மோட்ரு ஓடாது, ரன் ஆகாது. கரெக்டு வசத்தில் இருந்தால் தான் அந்த ஜாயிண்ட் போடும்போது கரெக்டாக வரும். சைடில் பேப்பர் வச்சு நீங்கள் இறக்குங்க, அப்போ தான் அந்த எனாமல் எதுவும் கிராச் ஆகாது. இப்போது பேக் சைடு அந்த இதை அவுத்து விட்ருவோம். ஃபினிஷிங் பண்ணியாச்சு. இந்த இது கரெக்டாக ஏன் இந்த காயில் வந்து அமுக்கி விட, எதுக்கு கீழே தள்ளி அமுக்கி விடுதோம்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ஆயில் இறங்குறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும். இப்போ அடுத்து வந்து 4வது குரூப் நம்ம இறக்குதோம். 1 to 4 வந்து இறக்குதோம். 1 to 4 இதோட எண்டும் ரைட் சைடில் தான் வைக்கேன். இது வந்து 5mm பேப்பர் தான் இதுக்கு வைக்கணும். ஏன்னா இது ஆஃப் காயில். 7mm வச்சிங்கன்னா அடுத்த காயில் இதுக்கு மேலே ஸ்டார்டிங் காயில் இறங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் 5mm பேப்பர் போதும். காயில் கரெக்டாக அந்த ரவுண்டுக்கு தகுந்த மணிக்கு நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும் முதலே. இப்போ இறக்கியாச்சு. இப்போ அந்த ஆப்போசிட்டு இறக்குதோம். இந்த மாதிரி சைடில் பேப்பர் வைக்கும் போது நமக்கு கிராச்சே ஆகாது, இறக்குறதுக்கும் லேஸாக இருக்கும். இப்போ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ஒயரை நம்ம எடுத்து நீங்கள் லேஸாக இறக்கலாம். இப்போ இதில் இறக்கியாச்சு. இப்போ இதில் பேப்பர் வைக்கும். இப்போ அடுத்து வந்து நம்ம கனெக்ஷன் எப்படின்னு பார்க்க போகிறோம். கொஞ்சம் தெளிவாக பாருங்கள் எல்லோரும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த லீடு ஒயர் வரக்கூடிய ஹோல்ஸை நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். அதிலிருந்து நமக்கு ஃபஸ்ட்டு குரூப்பு. நான் இது வந்து அதாவது ஆரம்பித்த இண்டு 1 to 4 ரைட் சைடில் வச்ச இண்டு. அந்த இண்டை வந்து நம்ம லீடு ஒயருக்கு விட்டுறணும். அதை ஒரு ரவுண்ட் பண்ணிக்கணும், இது மாதிரி மார்க் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 1வது காயிலிருந்து அப்படியே ரைட் சைடில் அப்படி அடித்து கொண்டு போகணும். இது வந்து 1வது காயிலோடைய முடிவு, அதாவது 1 to 6 முடிவு. இந்த அதாவது ஃபஸ்ட்டு காயில் முதல் லீடு, அடுத்து 2வது காயிலோடைய முடிவையும் 1வது காயிலோடைய முடிவையும் 2வது காயிலோடைய முடிவையும் ஜாயின் பண்ணிடணும். பாருங்கள், 1வது காயிலோடைய முடிவையும் 2வது காயிலோடைய முடிவையும் ஜாயின் பண்ணிடணும். இது கனெக்ஷன் வந்து பேரல் கனெக்ஷன் தான். இதான் சிங்கிள் பேஸுக்கு எல்லாமே வரும். எல்லா மோட்டருக்கும் இந்த கனெக்ஷன் தான் வரும். இது வந்து ஸ்லீவ் தேவையில்லை. இது ஃபுல்லாக ரெண்டையும் கம்ப்ளீட்டாக ஒரு 20 சுற்று சுற்றிட்டு அதுக்கு மேலே கிராச் பண்ணிவிட்டு அப்படியே ஜாயின் போட்டுடலாம். மறுபடியும் ஒரு 10 சுற்று சுற்றணும் கிராச் பண்ணிவிட்டு. நான் இப்போ உங்களுக்கு அதை காட்டுதான் எப்படி கிராச் பண்ணணும்னு. இப்போ அடுத்து 2வது காயிலோடைய அதாவது ஸ்டார்ட் இண்டு, அதாவது 1 to 4 ரைட் சைடில் வச்ச இண்டையும் 2வது காயிலுக்கும் 3வது காயிலுக்கு உள்ள ஸ்டார்ட் இண்டையும் ஜாயின் பண்ணணும். 2வது காயிலோடைய ஸ்டார்ட் இண்டையும் 3வது காயிலோடைய ஸ்டார்ட் இண்டையும் நம்ம ஜாயின் பண்ணணும். பாருங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும்னு பாருங்கள். இதே மாதிரி ஒரு 20 சுற்று கரெக்டாக முறுக்கிட்டோம்னா இந்த 2 கம்பியும் முறுக்கிட்டு அதுக்கு மேலே தான் நம்ம கிராச் பண்ணணும். இது வந்து ஒரே ஸ்லீவாக போயிடும், பார்க்கவும் ஃபினிஷிங்காகவும் இருக்கும். இது ஸ்லீவ் போட்டு அடிக்கிறனால அதாவது ஒரு ஷார்ட் சர்க்யூட்லாம் ஆகாது. இப்போ அடுத்து வந்து 3வது குரூப்புக்கும் 3வது குரூப்போடைய லாஸ்ட் முடிவு இண்டையும் 4வது குரூப்போடைய லாஸ்ட் முடிவு இண்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணணும். இப்போது 4 குரூப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 4 குரூப்லேயுமே 3 ஜாயிண்ட் வரும். இதான் கணக்கு. 2 ஒயர் முதல்ல தான் மிச்சம் இருக்கும். அது வந்து நமக்கு லீடு ஒயரு கனெக்ஷனுக்கு எடுத்துருவோம். பாருங்கள், அந்த மாதிரி முறுக்கணும்.
இப்போ அடுத்து வந்து லாஸ்ட்டு 4வது குரூப்போடைய முடிவு எண்டு அதாவது ஸ்டார்ட் எண்டு இருக்குது, அதை வந்து லீடு ஒயருக்கு கொடுத்துடணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு இண்டுக்கு ஆரம்ப உடைய காயில் அதாவது 1 to 4 இண்டும் 4வது காயிலுடைய இண்டையும் கனெக்ஷனுக்கு வந்துடும். 2 ஒயர் தான் அவுட் வெளியே வரும் ரன்னிங் காயிலுக்கு. ஸ்டார்டிங் ஆயிலும் இதே மெத்தடு தான். இப்போ பாருங்கள், நான் ஒரு 20 சுற்று சுற்றிருக்கேன். இதுக்கு மேலே தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். எப்படி ஜாயின் பண்ணதுன்னு பாருங்கள். இந்த எனாமலை வந்து கிராச் பண்ணது எப்படின்னு பாருங்கள். ஒரு 20 சுற்று இதை மாதிரி டைட்டாக நல்லா சுற்றிடணும். இதுக்கு மேலே தான் நம்ம கிராச் பண்ணணும். இந்த 2 ஒயரையும் ஜாயின் கிராச் பண்ணணும். இப்போ நான் எப்படி கிராச் பண்ணதுன்னு பாருங்கள். இதே மாதிரி பிளேடு கத்தி வச்சு ஒவ்வொரு ஒயராக நம்ம அந்த எனாமலை சுரண்டி எடுத்துடணும். இந்த எனாமல் வந்து இந்த ஜாயிண்ட்டு கீழே, அதாவது உரசது வந்து இந்த ஜாயிண்ட்டு கீழே வரக்கூடாது. நம்ம எந்த அளவுக்கு கரெக்டாக முறிக்கிறோமோ அந்த மட்டத்துக்கு கரெக்டாக அதுக்கு மேலே தான் நம்ம எனாமல் எடுக்கணும். இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிடணும். இந்த எனாமலை வந்து துப்புரவாக எடுத்துடணும். அப்போ தான் அந்த சால்ட்ரிங்கு நிற்கும். சால்ட்ரிங் வச்சாலும் நல்லா தெளிவாக பிடிச்சிக்கிடும், ஆர்க்காகாது. இப்போ வந்து மறுபடியும் ஒரு 10 சுற்று சுற்றிடணும். இந்த 10 சுற்று தான் நமக்கு அந்த கான்டாக்ட் கிடைக்கி. அதுக்கு கீழே உள்ளது நமக்கு கான்டாக்ட் இருக்காது. அது எதுக்குன்னா கொஞ்சம் லென்த்தாக வர்றதுக்காண்டி நம்ம அதாவது கட்டையாக வச்சு நம்ம அடிக்க முடியாது, அதனால் லென்த்தாக வச்சு அடிக்கும். இந்த 10 சுற்று முதல்ல தான் கான்டாக்ட்டு. இதில் நமக்கு சால்ட்ரு பண்ணாலும் சால்ட்ரிங் ஆகும். நல்லா டைட்டாக சுற்றிடணும். இப்போ வந்து இதை கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், இதோடைய கனெக்ஷன் ஜாயிண்ட் எப்படி போடுறதுன்னு முடிஞ்சது. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இதோடைய ஸ்டார்டிங் ஆயிலுண்டு ஸ்டார்டிங் ஆயிலுடைய கனெக்ஷனு எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக சொல்லியிருந்தேன். ஸ்டார்டிங் ஆயில் எப்படி இறக்கணும் வைக்கணும் எல்லாம் கரெக்டாக சொல்லியிருந்தேன். நன்றி, வணக்கம்.